ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கதை எதை பற்றினது அப்படின்னா, நம்மளோட சந்தோஷம் நம்மக்கிட்ட தான் இருக்குது. நம்ம அவங்கள மாதிரி ஆனால் தான் நம்ம சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படிங்கிறத ஒன்று நம்ம மறக்கணும். வாங்க அதை பற்றின கதையை ஒரு ஷார்ட்டாக பார்க்கலாம். ஒரு காக்கா ஒன்று மரத்தில் உட்காந்துக்கிட்டு யோசிச்சுக்கிட்டு புலம்பிக்கிட்டு இருந்துச்சு. என்னடா அப்படி புலம்பிகிட்டு இருக்கு அப்படின்னா, நம்ம தான் இருக்கிற பறவை இனத்திலேயே கருப்பாக அசிங்கமாக இருக்கும் அப்படின்னு அதுக்குள்ளே ஒரு காழ்ப்புணர்ச்சி இருக்குது. அதை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு கண்ணு தண்ணி வடிச்சிக்கிட்டு இருக்கு. அத கீழ இருந்த முனிவர் பார்த்துட்டு, "ஏன் இப்படி ஃபீல் பண்ற?" அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த காக்கா சொல்லுச்சாம், "மத்த பறவையினங்கள்லாம் அழகா இருக்காங்க பார்க்கறதுக்கு. அதனால எல்லாருமே பிடிச்சிருக்கு. ஆனா எங்கள யாரும் தொடுறதும் இல்ல, பார்க்கறதும் இல்ல, விரட்டுறாங்க." அப்படின்னு புலம்புச்சாம். அதுக்கு அந்த முனிவர் சொன்னாராம், "சரி நீ உனக்கு எப்படி ஆகணும்னு நினைக்கிற?" அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு, "நான் ஒரு அன்னப்பறவை மாரி அழகா வெள்ளையா ஆகணும்." அப்படின்னு சொல்லுச்சாம். அப்படியா? சரி நீ போய் அந்த அன்னப்பறவைகிட்டயே நீ போயிட்டு, அந்த மாரி உன்ன மாரி ஆகணும் அப்படின்னு கேட்டுப்பாரு. அதுக்கு என்ன சொல்லுதுங்கிறத கேட்டுட்டு என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்றாரு. உடனே காக்காவும் அன்னப்பறவைகிட்ட போயிட்டு கேட்டுச்சாம். நீ இவ்வளோ அழகா இருக்க, வெள்ளையா இருக்க, உன்னை பார்க்கறதுக்கே ரொம்ப பிடிச்சிருக்கு. உன்ன மாரி நான் ஆகணும் அப்படின்னு சொல்லுச்சாம். அதுக்கு அந்த அன்னப்பறவை சொன்னுச்சாம், எனக்கா எந்த ஒரு நிறமும் இல்ல. ஒரே கலர் தான் வெள்ளையா இருக்கிறது. அது எனக்கு சுத்தமா பிடிக்கல. எனக்கு கிளி மாரி ஆகணும், கலரா இருக்கணும் அப்படின்னு எனக்கு ஆசை அப்படின்னு சொல்லுச்சான். உடனே காக்கா இதை கேட்டுட்டு கிளிக்கிட்ட போயிட்டு இதே கதையை சொன்னுச்சான். அழகா இருக்கணும், கலர் கலராக இருக்கணும். நான் ஒரே நிறமா இருக்கிறதுனால என்னை யாரும் பார்க்க மாட்றாங்க. என்னை விரட்டுறதுலே இருக்காங்க அப்படின்னு சொன்னுச்சான். அட ஏன்பா நீ வேற மனுஷங்கள்ட்டேருந்து நான் பிடிபடாமல் அங்கேயும் இங்கேயும் மறைஞ்சு மறைஞ்சு ஓடிக்கிட்டு இருக்கிறதா இருக்குது. இல்லைனா என்னை எடுத்து கூண்டில் அடைச்சிருவாங்க. என்னால் அப்புறம் ஃப்ரீயாக பறக்கக்கூட முடியாது அப்படின்னு சொன்னுச்சான். என்னை விட அழகா நிறையா கலராக இருக்கிற மயில்கிட்ட நீ போய் கேட்டுப்பாரு. அவங்கள மாதிரி ஆகிறதுக்கு நீ வேணா கேட்டுப்பாரு அப்படின்னு சொன்னுச்சான். உடனே காக்காவும் மயிலுக்கிட்ட போயிட்டு கேட்டுச்சான். இந்த மாதிரி நீ அழகா இருக்க, உன்ன மாதிரி ஆகணும்னு நான் நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற அதை பற்றி அப்படின்னு சொன்னுச்சான். அதுக்கு அந்த மயில் சொல்லுச்சான், நான் ஒரு கூண்டுக்குள்ளே தான் இருப்பேன். அதுலேயுமே வர மக்கள் என்னை பார்க்குறேங்கிற பேரில் என்னோடய இறகை பிச்சுட்டு பிச்சுட்டு போகிறாங்க. பிக்கிறப்ப எனக்கு வர வலி என்னால் பொறுத்துக்கவே முடியல. அதனால் எனக்கு இந்த இது பிடிக்கல அப்படின்னு சொன்னுச்சான். இதெல்லாம் யோசித்து பார்த்துட்டு காக்கா மற்றவங்க லைஃப்பில் என்டர் ஆகி போயிட்டு ஒன்று ஒன்றா கேட்குறப்ப நம்ம லைஃப் எவ்வளோ பரவாயில்ல அப்படின்னு திரும்பி யோசிச்சுக்கிட்டே அதே மரத்துக்கு வந்துச்சான். முனிவர் இப்போ கேட்டாராம், என்ன கேட்டியா? உனக்கு எப்படி இருக்குது? எல்லாரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்குறாரு. இந்த லைஃப் எனக்கு இதுவே போதும், இப்படியே நான் இருந்துடுறேன், இதே எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னிச்சான். இதுதாங்க வாழ்க்கை. நடந்து போகிறவங்களுக்கு சைக்கிளில் போகணும், சைக்கிளில் போகிறவங்களுக்கு காரில் போகணும், காரில் போகிறவங்களுக்கு ஃப்ளைட்டில் போகணும்பாங்கள்ல. 1,00,000 வாங்குறவனுக்கு 2,00,000 சம்பளம் கிடைக்கலன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தான். இருக்கிற ஒரு வாழ்க்கையை கிடைச்சதை வச்சு சந்தோஷமாக வச்சுக்க பழகணும் எல்லாருமே. ஓகே, வேற ஒரு கதையில் பார்க்கலாம். தேங்க்யூ.